சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள மணியன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்முடைய முக்கிய உணவு தானிய பயிர் நெல். நெல் என்ற சொல் தமிழின் அருமையான இயற்சொற்களில் ஒன்று. நெல் புல்வகை தாவரம். நெல் முளைக்கும் இடத்தில் புல்லும் முளைக்கும். நெல்லுக்கு பாய்ஞ்சது புல்லுக்கும் பாயுதுன்னு ஒரு பழமொழி உண்டு. விதை மணிகள்லையே ரொம்ப சின்னது எள்ளு. 8 எள்மணிகளை ஒன்றா சுருக்குனா என்ன அளவு வருமோ அதுதான் நெல். நெல், எள்ளு, கொள்ளுன்னு நம்ம உணவுப் பொருட்களுக்கும் ஒற்றுமையான பேர் வச்சுருக்காங்க. நெற்கதிரை போலவே அடர்த்தியான காய் பிடிக்கும் மரத்தை நெல்லின்னு அழைக்கிறோம். நெல்லுக்கு வழங்கப்படும் மற்ற பேர்கள் சொல், சாலி, தோரை, ஐவனம், பொங்கழி, பொலி, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். நெல் அறுவடை செய்யப்பட்டு வருடம் ஆக ஆகத்தான் அதற்கு மதிப்பு. 3 ஆண்டுகள் பழமையான நெல்லை அசம்னு குறிப்பிடுறாங்க. நெல்லிருக்க பொண்ணு எள்ளிருக்க மண்ணுன்னு இன்னொரு பொன்மொழியும் சொல்லப்பட்டிருக்கு. மணியன் ஐயா, நெல், அதிலிருந்து அரிசி, அப்புறம் மாவு, இட்லி, தோசை, பலகாரம் நிறைய செய்யப்படுது. நாம் நெல் தானேன்னு சாதாரணமாக நினச்சிக்கிறோம். நெல் விளைந்து அதை அரைச்சி அரிசியாக்கி சாப்பிட்றதுக்குள்ளே எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பாடுங்கிறத விவசாயிகள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். நம்ம நாட்டில் பயிர் சாகுபடிக்கு நிறைய அங்கக அனங்கக உரங்கள், பயிர் பாதுகாப்பு இடுபொருட்கள்லாம் பயன்படுத்தப்படுது. இவற்றை உபயோகிக்காமல் விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்ய மாட்டாங்க. ஆனால் எல்லாம் மிதமிஞ்சு போயிடுச்சு. அளவாக பயன்படுத்தினா நல்லது. நம்ம நாட்டில் பயிர் சாகுபடியில் பூச்சிகளால் ஏற்படும் இழப்பின் மதிப்பு ஓராண்டுக்கு 4,20,00,000 அமெரிக்க டாலர். இதனால் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு ஏகத்துக்கு ஆயிடுச்சு. 2009-10 40,000 டன்னாக இருந்த பூச்சிக்கொல்லிகள் உபயோகம் 16-17 55,000 டன்னாக உயர்ந்திருக்கு. இந்தியாவில் அதிக பூச்சிக்கொல்லி உபயோகமுள்ள மாநிலங்களில் மகாராஷ்டிரம் முதல் இடத்திலும், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களையும் பிடிச்சிருக்கு. நல்ல வேளை இந்த பட்டியலில் தமிழ்நாட்டை காணோம். இவ்வளவு விஷங்களை தெளித்து பயிர் சாகுபடி மேற்கொண்டு அப்புறம் விளைந்த விளைபொருட்கள், விளைவிக்கப்பட்ட பூமி, அக்கம்பக்கத்தில் இருக்கும் நீர்நிலைகள், இவற்றை எந்த அளவுக்கு இந்த விஷங்கள் பாதிக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்புறம் களைக்கொல்லி வேற இருக்கு. முதல்ல இவற்றை உபயோகிக்க நம்ம விவசாயிகள் ரொம்ப யோசனை பண்ணினாங்க. மணியன் ஐயா, ஒரு முறை வயலுக்கு இவையெல்லாம் வந்த பிறகு புளியங்கொம்பு மாதிரி நம்ம ஆட்கள் பிடிச்சிக்கிட்டாங்க, விடமாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போலாம் இயற்கை விவசாயம் செய்யணுங்கிற எண்ணம் மேலோங்கி வருது. இதன் மூலம் நாம் நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கு வழிகொள்கிறோம். வளமான பயிரை நலமான சூழலில் வளர்க்கணும். நன்மை செய்யும் பூச்சிகளை பாதுகாக்கணும். பயிரை பார்க்கணும், கடனை கேட்கணும். காற்று, நீர், நிலம், உணவை நஞ்சாக்காமல் பாதுகாத்தல், இப்படி சில கோட்பாடுகளை விவசாய அன்பர்கள் மனசில் வச்சு செயல்பட்டா நாம் வாழும் இந்த சூழல் நல்லபடியாக இருக்கும். நல்லதொரு உணவு உற்பத்தியை செய்து நாட்டு மக்களுக்கும் கொடுக்க முடியும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.